வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஐஐஎம்லேருந்து வெளிவந்திருக்க நியூ கவர்மெண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் நமக்கு நூலக பயிற்சியாளர் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரியை பெர் மந்த்துக்கு 23,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். ஜாப் லொக்கேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஆன்லைனில் நீங்கள் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்க டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளைலிங் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளியில் இருக்க ஐஐஎம்லேருந்து, அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஆர்கனைசேஷன்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லைப்ரரி ட்ரைனி கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ லேர்னிங் ரிசோர்ஸ் சென்டருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 28 அன்றைக்கி நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லைப்ரரி ட்ரைனியில் 3 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மந்த்லி சேலரி பார்த்திங்கன்னா 23,000 ரூபாய் பெர் மந்த்துக்கு கன்சாலிடேட்டடாக பெய்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ட்ரைனிங் பீரியடில் உங்களோட சேலரி அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எலிஜிபிள். அதோட உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸாக உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை டிசரபிள் குவாலிஃபிகேஷனாக எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஃப்ரெஷர்ஸ்னாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸு ஒரு விரும்பத்தக்க தகுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 28 வயது வரைக்கும் இருக்க மேல் அண்ட் ஃபீமேல் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட்டு வைப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா இதுதான். ஓகேங்களா? இந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு சப்போர்ட்டட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி சப்மிஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ்டர் டிகிரியில் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 28 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் பார்த்திங்கன்னா 6 டேஸ், ஒரு வாரத்தில் 6 டேஸ் இதோட ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொட்டேஷன் பேசிஸில் இருக்கும். அதே மாதிரி 1 டே ஆஃப் அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அந்த ட்ரைனிங் நீங்கள் ஷிஃப்ட் பேசிஸில் அட்டன் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மந்த்லி ஸ்டைஃபண்டாக 23,000 ரூபாய் சேலரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க ட்ரைனிங் பீரியடில். ஓகேங்களா? ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், அதுக்கடுத்து இன்டர்வியூவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப அப்ளிகேஷன் இன்கம்ப்ளீட்டாக விட்டுட்டீங்க அப்படின்னாலோ, அல்லது அப்ளிகேஷனை மெயில் மூலமாக நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலோ, அல்லது அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலோ இந்த போஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணதை அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷனில் கரெக்டான டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். தவறான டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணியிருந்தாலும் உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி ரெக்ரூட்மெண்ட் அவங்க சொல்லியிருக்க தேவையான ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? அதேமாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அக்கமடேஷனோ வேறு எந்த ஃபெசிலிட்டிஸுமே பார்த்திங்கன்னா அவங்க செஞ்சு தர மாட்டாங்க. நீங்களே தான் அதெல்லாமே ரெடி பண்ணிக்கணும். அதேமாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃபர் உங்களுக்கு 1 இயர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டெம்பரரி பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா?
ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் இது தான். மே மாதம் 18 ஈவினிங் 5:30 மணி வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கரியர் பேஜில் போய்ட்டு நீங்கள் இதோட நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கலாம். நான் டீச்சிங் கேட்டகரியில் உங்களுக்கு இதோட போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கிளிக் ஹியர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஐஎம்மில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ தான் நியூவாக இந்த வெப்சைட்குள்ளே வரீங்க அப்படின்னா நீங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, மெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஜென்ரல் கொயரி இருக்குன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் நம்பர், மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெக்னிக்கல் கொயரி இருக்குன்னா இங்கே ஃபோன் நம்பர், மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஐஐஎம்லேருந்து வெளியே வந்திருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் நமக்கு தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளியில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு டீசெண்டான சேலரி சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்சுவல் பேசிஸில் 1 இயருக்கு தான் இதோட ஒர்க் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வச்சு நீங்கள் வேறு ஜாப் வந்து சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.